பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. கும்பகோணம் பெசன்ட் ரோட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ உச்சி மாகாளி அம்மன் ஆலய உற்சவ திருவிழாவை முன்னிட்டு காவிரி படித்துறையில் இருந்து மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் கரகம், காவடி, பால் குடங்களை சுமந்து வீதி புலா வந்து கோயிலை அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு உச்சி மாகாளி அம்மனை வழிபட்டனர். கரூர் வெங்கமேடு ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி திருக்கோயிலில் மார்கழி மாதத்தை ஒட்டி 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகளால் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. முன்னதாக சுவாமிக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடத்தி பட்டாடை உடுத்தி சிறப்பு பூஜைகள் செய்து ரூபாய் நோட்டு அலங்காரம் செய்யப்பட்டது. பெருந்திரளான பக்தர்கள் சுவாமியை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர். கும்பகோணம் அருகே ராகவேந்திரா நகரில் உள்ள செல்வ விநாயகர் ஆலயத்தில் ஐயப்ப சுவாமிக்கு பக்தர்கள் சிறப்பு படி பூஜை வழிபாடு நடத்தினர். மூலவர் ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் சந்தன காப்பு அலங்காரமும் செய்யப்பட்டதை அடுத்து ஐயப்ப பக்தர்கள் பஜனை பாடல்களுடன் 18ஆம் படி பாடல்களை பாடி தீபமேற்றி வழிபாடு செய்தனர். தொடர்ந்து உற்சவர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்துள்ள மேள வாத்தியங்களுடன் வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வணங்கி வழிபட்டனர். காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வெள்ளித்தேர் உற்சவத்தில் வள்ளி தெய்வானையுடன் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி அருள் பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் வெள்ளித்தேரினை கோயில் உட்பிரகாரத்தில் வடம் பிடித்து இழுத்துச் சென்ற முருகப்பெருமானை வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு காமாட்சி அம்மன் கோயிலில் தங்கத்தேர் உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து பச்சை நிற பட்டு உடுத்தி வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து லட்சுமி சரஸ்வதி தேவியருடன் காமாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர். திருச்சி மாநகர் கண்டோன்மெண்ட் பகுதியில் எழுந்தருளியுள்ள சுவாமி ஐயப்பன் ஆலயத்தின் 41வது ஆண்டு பிரம்மோற்சவத்தை ஒட்டி பள்ளிவேட்டை வைபவம் நடைபெற்றது. ஆலயத்திலிருந்து உற்சவர் ஐயப்பன் பல்லக்கில் புறப்பட்டு வழிநடை உபயங்கள் கண்டருளி ஊர்வலமாக திருக்கோயிலை வந்தடைந்தார். பள்ளிவேட்டை ஊர்வலத்தின் போது ஐயப்ப பக்தர்கள் சரண கோஷம் எழுப்பி ஆடி பாடி ஊர்வலத்தில் பங்கேற்றனர்.
வழிநெடுகிலும் திரளான பக்தர்கள் சுவாமி ஐயப்பனை வணங்கி வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் மார்கழி மாதத்தை ஒட்டி சுவாமிக்கு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தி வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. செண்டை மேளம் முழங்க சபரிமலை சாஸ்தா முக்கிய வீதிகளில் திருவீதி உலா வந்து காட்சியளித்தார். சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. கேரளா மாநிலம் அச்சன் கோயில் ஐயப்பன் கோயிலில் மார்கழி மாத திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. தங்க அங்கி, கிரீடம் மற்றும் ஆபரணங்களுடன் காட்சியளித்த ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கேரள மற்றும் தமிழக பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சுவாமியை தரிசனம் செய்தனர். மார்கழி மாத சுவாதி நட்சத்திர தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் திருக்குறையரூரில் உள்ள உக்கிர நரசிம்மர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நவக்கிரக ஹோமம், சுதர்சன ஹோமம் ஆகியவை நடைபெற்றன. யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீராலும் வாசனை திரவியங்களாலும் நரசிம்ம பெருமாள் மற்றும் தாயாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மனமுருக பிரார்த்தனை செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அம்மையநாயக்கனூரில் நரசிங்க பெருமாள் கோயிலில் சுயம்பு லிங்கேஸ்வரருக்கு 1008 சங்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், தேன் உள்ளிட்ட 21 வகையான அபிஷேகங்கள் நடத்தி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் சிவபெருமானை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் மார்கழி மாதத்தை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் அருள் பாலிக்க பக்தர்கள் கோவிந்தா கோஷங்கள் எழுப்பி பெருமாளை சேவித்தனர். மார்கழி மாதத்தை ஒட்டி காஞ்சிபுரம் எஸ்பிஎன் பிள்ளை தெரு பகுதியில் பள்ளி மாணவர்கள் வீதிகள் தோறும் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடி வலம் வந்து கச்சபேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று
இறைவனை வழிபட்டனர். பின்னர் மீண்டும் அதே வழியில் பக்தி பாசுரங்கள் பாடியபடி தங்கள் இல்லத்திற்கு திரும்பினர். மார்கழி மாதத்தை ஒட்டி காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பெண்கள் தங்கள் வீட்டு வாசல்களில் வண்ண கோலங்கள் இட்டு பூசணிப்பூ வைத்து வாசல்கள் தோறும் விளக்கேற்றி வைத்து வழிபட்டனர். தொடர்ந்து வீடுகளின் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தனர். மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள புகழ்பெற்ற பாகம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் ஆலயம் மற்றும் வைகுண்டபதி பெருமாள் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பெருந்திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை வழிபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பழமை வாய்ந்த வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலில் மார்கழி மாதத்தை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, தேவார பதிகங்களை பாடி சுவாமியை வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் மார்கழி மாத பிறப்பை ஒட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. தங்கக்குரடு மண்டபத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ரங்கமன்னாருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து 30 திருப்பாவைகள் தங்க இழைகளால் நெய்யப்பட்ட சேலை ஸ்ரீ ஆண்டாளுக்கு சாற்றப்பட்டது. திருமணமாகாத கன்னி பெண்கள் இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை பாடி ஸ்ரீ ஆண்டாளை தரிசனம் செய்தால் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து திருப்பாவை பாடி வழிபட்டனர். மார்கழி மாத தேய்பிறை பிரதோஷத்தை ஒட்டி திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் நந்தி பகவானுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. பெருந்திரளான பக்தர்கள் ஓம் நமச்சிவாய் என்ற பக்தி கோஷத்துடன் சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். மார்கழி மாதத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் அமைந்துள்ள குமரக்கட்டளை சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து முருகனுக்கு தங்க கவசம் சாற்றப்பட்டு சோடச தீபாராதனைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஐயப்பன் ஆலயத்தில் மலர் பூஜை மற்றும் திருவிளக்கு திருவிழா நடைபெற்றது. பெண்கள் 108 திருவிளக்குகளை ஏந்தி வர கேரள செண்டை மேளம் மற்றும் வான வேடிக்கைகள் முழங்க ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.